ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்னென்ன பார்க்க போகிறோம்னா, இன்றைக்கி டிசம்பர் 11 ரெக்கார்ட் பண்ணுறோம் இதை. நம்ம வந்து என்னென்ன இதை பார்க்க போகிறோம்னா, ட்ரெண்ட் பேஸ்ட் ஆன் ஸ்விங் ட்ரேடிங் பேஸ் பண்ணி ட்ரெண்ட் எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் ஆங்கிள்ஸை பேஸ் பண்ணி, ஜாமெட்ரிக்கல் ஆங்கிள்ஸ் பேஸ் பண்ணி ட்ரெண்ட் எப்படி போகுது, பாயிண்ட்ஸ் எங்கே போகும், எங்கே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது, அது ஒரு வேளை அதை பிரேக் பண்ணிவிட்டால் வேறு எங்கே வரும் அப்படின்னு பார்க்க போகிறோம். ஃபுல் வீடியோ பாருங்கள். இப்போ பாருங்கள், இது டெய்லி சார்ட்டு, நிஃப்டியோட டெய்லி சார்ட்டு. இந்த டெய்லி சார்ட்டில் ஸ்விங் ட்ரேடிங்க்கு ஏற்கனவே ஸ்விங் ட்ரேடிங் பற்றி ஒரு பார்ட் 1 வீடியோ போட்டிருக்குறோம். அதில் ஒன்றும் கண்டினியூ பண்ண வேண்டியிருக்கு. ஃப்ரீ டைத்தில் கண்டினியூ பண்ணுறாங்க. பட் அது பேசிக் புரிஞ்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதனால் இப்போ வந்து கரண்ட் ட்ரெண்டுக்கு வந்துடுவோம். ஏன்னா கரண்ட் ட்ரெண்டு ட்ரேட் பண்ணுறதுக்கு முக்கியமாக இருக்கு இல்லைங்களா, அது எனக்கும் தேவைப்படுது இல்லையா. அதனால் இப்போ கரண்ட் ட்ரெண்டில் கடைசியாக எங்கன்னா இங்கே இதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் இருந்துச்சு. பொதுவாக அந்த ஸ்டாப் லாஸ் வந்து இப்போ உங்களோட ட்ரெண்டு அப் ட்ரெண்டு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். பட் தெரியலன்னா பாருங்கள், ட்ரெண்ட் அப் ட்ரெண்டு ஹையர் பாட்டம்ஸ் கிரியேட் ஆகிட்டே இருக்குது. இப்போ எதுக்கு கீழே ஸ்டாப் லாஸ் போடணும் அப்படின்னா, இந்த டிசம்பர் 5, ஏன்னா உங்களுக்கு ஒரு வேளை ஸ்க்ரீனில் நம்ம ரெக்கார்டில் ஸ்க்ரீன் கிளியராக தெரியலன்னா நான் அந்த டேட் சொல்லிடுறேன். டேட்டில் நீங்கள் நிஃப்டி சார்ட்டில் போய் நீங்கள் வந்து நான் ட்ரேடிங் வீடியோ தான் வாட்ச் பண்ணிகிட்ருக்கிறேன். இது நிஃப்டி சார்ட்டில் போய் அது செக் பண்ணிக்கங்க. டிசம்பர் 5க்கு கீழே அந்த லோ 24,295.55ங்கிற லோக்கு கீழே ஒரு 200 பாயிண்ட்டு வந்து அங்கே ஸ்டாப் லாஸ் இருக்கணும். இப்போ கரண்ட்டில் இப்போ ஒரு 12 மணிக்கு மார்க்கெட் லைவில் ஓடிட்டுருக்கு. இப்போ தான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே அந்த ஸ்டாப் லாஸ் ரைஸ் ஆகுது. எங்கே ரைஸ் ஆகுதுன்னா, டிசம்பர் 10 லோக்கு கீழே, டிசம்பர் 10 லோ 24,510.65க்கு கீழே ஒரு 250 பாயிண்ட் கூட போட்டுங்க. 250 பாயிண்ட் ஏன் போகிறோம், 250 பாயிண்ட் போகிறோம்னா, கிட்டத்தட்ட மார்க்கெட் வந்து ஒரு 24,050 இருக்குது, 20,000 தொட்டி இருக்குது. அதனால் ஒரு 250 பாயிண்ட், ஏன்னா வேறு இதில் பக்கத்தில் எதுவும் நியரஸ்ட்டாக எதுவும் வேறு பாயிண்ட்ஸ் இல்லை. ஆனால் 250 பாயிண்ட்ஸ்னால் என்னாச்சு பார்த்துக்குங்க. 24,510னா 410, 310, 260ங்களா, 260னா கிட்டத்தட்ட ஆல்மோஸ்ட் இந்த லோ கீழே தான் வரும். ஆனால் இப்போ ஸ்டாப் லாஸ் ரைஸ் ஆகிடுது இல்லைங்களா, அந்த 200 பாயிண்ட்லேருந்து ப்ராஃபிட் நம்ம தக்க வைக்கிறோம். அப்போ ப்ராஃபிட் எவ்வளோ தக்க வைக்கிறோங்கிறது தான் முக்கியம். ப்ராஃபிட் எவ்வளோ தக்க வைக்கிறோம், எங்கே ரிவர்ஸ் பண்ணுறோங்க தான் முக்கியம். இப்போ இந்த ஸ்டாப் லாஸ் இங்கே ரைஸ் பண்ணிக்கிறோம். இதுக்கு கீழே 24,510, அதாவது டிசம்பர் 10க்கு கீழே எத்தனை பாயிண்ட்டுங்க, 250 பாயிண்ட்டு ரைஸ் பண்ணி வாட்ச் பண்ணுவோம். சரி, இப்போ ட்ரெண்டு வந்து ஸ்விங் சார்ட் ப்ரோக்ராம் அப் ட்ரெண்டில் தான் இருக்குது. அப் ட்ரெண்டில் போயிட்டுருக்கு, ஒன்றும் பிரேக் ஆகலை. ஒரு வேளை இது பிரேக் ஆனால் என்ன பண்ணுவோங்க, இப்போ ரிலாக்ஸ்டாக வந்து ஸ்விங் சார்ட்டில் என்ன பண்ணுவோம்னா, ரிலாக்ஸாக இப்போ இந்த பாயிண்ட் சொல்லிட்டோங்களா, இந்த பாயிண்ட் வந்து போச்சுன்னா இப்போ நீங்கள் என்ன பண்ணியிருக்கணும், ஒரு லாட் பையிங்கில் இருக்கணும்னு வச்சுக்கோங்க. இந்த இடத்துல ஒரு லாட் பையிங்கில் இருக்கணும்னா, இந்த பையிங் லாட்டுக்கு ஒரு செல்லிங் லாட்டு ப்ளஸ் ஃப்ரெஷ் ஒரு செல்லிங் லாட் இருக்கணும். நான் ஏற்கனவே எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். அப்போ ஒரு பையிங் லாட்டுக்கு ஒரு பையிங் லாட்டு, ஃப்ரெஷ்ஷில் இன்னொரு செல்லிங் லாட்டு. அந்த செல்லிங் லாட்டுக்கு இங்கே செல்லிங் ஆனோடனே ஸ்டாப் லாஸ் நம்ம எங்கே பண்ணுவாங்க, இன்னொரு டாப்புக்கு மேலே போடுவோம். அது பிரேக் ஆனால் தான் தெரியும். இப்போதைக்கு நம்ம கண்டினியூ பண்ணிகிட்ருக்கோம். ஏன்னா இப்போ போனது எக்ஸிஸ்டிங் நம்ம பார்த்ததெல்லாம் என்னதுங்க, மார்க்கெட் நடந்தது பார்க்கும்போது நிறைய பேருக்கு ஹோப் வராது. இப்போ நடக்கிறது, இப்போ கரண்ட்டில் பண்ணிகிட்டு இருக்கிறோம். கரண்ட்டில் வந்து ட்ரேட் பண்ணிகிட்ருக்குறோம். பேப்பர் ட்ரேடாகவே பண்ணுங்கள். பேப்பர் ட்ரேடாக பண்ணாவே தப்பு இல்லை. ஏன்னா இப்போ வந்து இது வந்து சின்ன இன்வெஸ்டர்னால இந்த ட்ரேட் பண்ணவே முடியாது. ஏன்னா இப்போ லாட் சைஸ்லாம் 25 லாட் சைஸ் இருக்குது. ஒரு அப்படின்னா உங்களுக்கு வந்து எப்படின்னா, இதில் கேபிட்டல் ரெக்குயர்மெண்ட்னு ஒன்று இருக்குது. அது சொன்னால் இந்த வீடியோ ஒன்றும் லென்த்தியாக போயிடும். அது தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் அதை. இப்போ இது ட்ரெண்டு புரிஞ்சிருச்சு. இப்போ ஸ்டாப் லாஸ் புரிஞ்சிச்சிங்களா? ஓகே, இப்போ வீக்லி ட்ரெண்ட் பார்ப்போம். இதே பேஸ் பண்ணி, இதே ஸ்விங் சார்ட் பேஸ் பண்ணி இப்போ வீக்லி ட்ரெண்டுக்கு பாருங்கள். மேஜர் ட்ரெண்டு இன்னும் டெய்லி ட்ரெண்ட்லேயே மேஜர் ட்ரெண்ட் பார்க்க முடியும். அதாவது 1 டே சார்ட் பதிலாக 2 டே சார்ட், 3 டே சார்ட்னு போடணும். அது போக நான் அப்டேட் பண்ணுறேன். இப்போ உங்களுக்கு கன்ஃபியூஸ் ஆயிரும். இதில் ஒன்றும் வந்து பார்த்திங்கன்னா வீக்லி ட்ரெண்ட் எப்படி இருக்குனாங்க, வீக்லி ட்ரெண்டில் ஒன்றும் ஸ்விங் க்ரியேட் ஆகவே இல்லை.
ஒன்று 23,163 கீழே தான் இருக்குது. இன்னும் சொல்லப்போனால் இதுலேயுமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு 200 பாயிண்ட் போடுறது பெட்ரு. ஏன்னா இதில் வந்து 163 கூட 23,063 கீழே தான் இருக்குது. இது வீக்லி சார்ட்டில். நம்ம வீக்லி சார்ட்டில் போடுறப்போ பாயிண்ட்ஸ் கூட இருக்கும். அதனால் வீக்லி சார்ட்டை அவாய்ட் பண்ணிட்டு மைனர் ரிவர்சல், நமக்கு தேவை பணம், அதை மைனராக எங்கெங்கெல்லாம் வந்து பண்ண முடியுமோ அங்கெல்லாம் பண்ணுறது. ஏன் இந்த ஸ்விங் சார்ட்டை நம்ம எடுக்கிறோங்கன்னா காரணம் புரியுங்களா? இப்போ பாருங்க, ஏதாவது இப்போ ஒரு வேளை நம்ம இங்கே ட்ரேட் பண்ணுறோன்னு வச்சுங்க, இங்கேருந்து இங்கே மொத்த ஆஸ்ட்ரேஷனில் மார்க்கெட் ஒரு உதாரணத்துக்கு 100 பாயிண்ட் ஆடி இருக்குன்னா, கரெக்டான ஒரு ஸ்விங் மார்க்கெட் ஆடி வருதுன்னு வச்சுங்க, மார்க்கெட் ஆனதே 100 பாயிண்ட் தான் இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் அந்த 100 பாயிண்ட் எடுத்துருப்பீங்க, இல்லைனா 125, 125, 130 பாயிண்ட் எடுத்துருப்பீங்க. அப்போ இந்த ஃபுல் பாயிண்ட்டையே பிடிச்சிருக்கலாம் ஸ்விங் சார்ட்டில். எல்லா பாயிண்ட்டும் பிடிக்காத மாதிரியே தெரியும், நிறைய இடத்துல லாஸ் இருக்கும், அந்த லாஸ்லாம் ரெக்கவர் ஆகிருக்கும். ஆனால் இந்த மொத்த ஆஸ்லேஷனில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த ஆஸ்லேஷனோட பாயிண்ட்ஸை விட நம்ம நம்பர் ஆஃப் பாயிண்ட்ஸ் கூட தான் இருக்கும். ஒரு உதாரணத்துக்கு ஸ்டாக்ஸ் மொத்தமே ஒரு ஸ்டாக் வந்து 100 பாயிண்ட் ஆடி இருக்குன்னா, அந்த 100 பாயிண்ட் ஸ்டாக்ஸில் நம்ம 120 பாயிண்ட்லேருந்து 150 பாயிண்ட் எடுப்போம். அதுக்கு ஒரு தனியாக நான் ஒரு வீடியோவில் ஸ்டாக்ஸை வந்து எக்ஸாம்பிளாக வச்சு நான் வந்து ஒரு பண்ணுறேன். இப்போது இப்போ இந்த ட்ரெண்ட் புரிஞ்சுங்களா? மந்த்லி ட்ரெண்ட் பார்த்துருவோங்களா? மந்த்லி ட்ரெண்டு மைனர் ரிவர்ஸில் தான் இருக்குது. மைனர் ரிவர்ஸில் தான் இருக்குது. இப்போ இதில் பாருங்கள், அந்த வீக்லி ட்ரெண்ட்லேயே இது ரிவர்ஸில் தான் இருக்குது, தெரியுதுங்களா? இது ரிவர்ஸில் தான் இருக்குது. அப்போ இந்த ட்ரெண்ட் மேஜர் ட்ரெண்டில் இப்போ வந்து ரிவர்ஸில் இருக்குது. அப்போ ஏன் இந்த வீக்லி ட்ரெண்டு மந்த்லி ட்ரெண்டை காட்டுறோம்னா, யாரோ ஒருத்தர் வந்து இதை யாரோ பிலீவ் பண்ணாமல் இருந்தீங்கன்னு வச்சுக்கோங்க, எல்லாம் மார்க்கெட்டில் பார்க்குற மாதிரி தான் இருக்குது, லட்சக்கணக்கான வீடியோவில் இது ஒரு வீடியோன்னு நினச்சிட்டிங்கன்னா ஏமாந்து போயிருவீங்க. இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக ஏன் சொல்கிறேன்னா, வந்து பார்த்திங்கன்னா இது வந்து ட்ரெண்டை காட்டும். இது என்னோடய ஐடியாவை சொல்கிறது இல்லை, என்னோடய ஐடியாவை இல்லை, இது மார்க்கெட்டை சொல்கிறது. அப்போ மார்க்கெட்டை வந்து எங்கே சொல்லணும்னா, இப்போ 23,263 பிரேக் பண்ணிடுச்சு, பிரேக் பண்ணி ஒரு 100 பாயிண்ட் 200 பாயிண்ட் கீழே வந்துருச்சு அப்படின்னா, வீக்லியில் ஒரு கிட்டத்தட்ட ஒரு 2 வீக்கோ 3 வீக்கோ மார்க்கெட் கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். அது மந்த்லியில் பிரேக் பண்ணிடுச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு மந்த்தோ 2 மந்த்தோ கீழே வரப்போகுதுன்னு அர்த்தம். ஃபஸ்ட்டு பிரேக் பண்ணிடுச்சுன்னா. ஏன்னா இப்போ நீங்கள் இங்கே இப்போ பாருங்கள், இந்த வீக்கில் பாருங்கள், இப்போ இங்கே பழைய ஸ்விங் சார்ட் போட்டோம்னா இந்த இடத்துல பிரேக் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணால் இங்கே பாயிண்ட் பாருங்கள், 24,753 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 753 இந்த இடத்த பிரேக் பண்ணி தான் எங்கே வந்திருக்கோம், நம்ம எங்கே போட்டிருப்போம், ஒரு 550 போட்டிருப்போம், 24,550 53 வீக்லி சார்ட்டில். அப்போ வீக்லி சார்ட்டில் அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இப்போ இந்த இடத்துல பிரேக் பண்ணும்போது 553 இந்த சார்ட்டில் பிரேக் பண்ணியிருக்கோம். 1 2 3 4 5 வீக்னா ஆல்மோஸ்ட் என்னாச்சுங்க, 1 மந்த் ஒரு 37-38 நாள் 37-38 நாள் உங்களால் வந்து அகேன்ஸ்ட் ட்ரெண்டில் வந்து இந்த மாதிரி வெயிட் பண்ணிட்டு இருப்பீங்க. பெரிய மன உளைச்சலாக இருந்துருந்தீங்க. பார்க்க வந்து கம்மியான டியூரேஷனாக இருக்கும் சார்ட்டில், ஆனால் 2 நாள் வெயிட் பண்ண முடியாது பொசிஷனில் வந்து பொசிஷன் எடுத்து உங்களுக்கு தெரியும் அகேன்ஸ்டில். அப்போ நீங்கள் ட்ரெண்டில் தான் இருப்பீங்கன்னு தைரியமாக இருந்ததுன்னா நீங்கள் தைரியமாக இருப்பீங்க. இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம என்ன பண்ணிட்டோங்க, இந்த இதை ட்ரெண்ட் வந்து ஸ்விங் சார்ட்டை பேஸ் பண்ணி பார்த்துட்டோம். அப்போ ஆங்கிளை பேஸ் பண்ணி எப்படி ஸ்விங் பார்க்குறது, ஆங்கிளை பேஸ் பண்ணி எப்படி பார்க்குறது அப்படின்னா, நான் வீக்லி அங்கே தான் போட்டிருக்கேன். ஒன்று இன்டெப்த்தாக டீட்டெயிலாக வந்து ஒன்று நிஃப்டியை வந்து என்னால் ஒர்க் பண்ண முடியல. இப்போ தான் ஆரம்பிச்சிருக்கேன், அந்த வீடியோக்காக ஒர்க் பண்ண ஆரம்பிச்சதில் இப்போ கொஞ்சம் நல்லா தான் இருக்குது. அப்போ ஒர்க் பண்ண ஆரம்பிச்சிருக்கோம். புதுசாக நிஃப்டி ஒர்க் பண்ணுறதுனால கொஞ்சம் டயர்டாகிடுச்சு, வேறு ஒன்றும் இல்லை. ஏன்னா எனக்கு ஏற்கனவே ஒர்க் பண்ண சார்ட்ஸ் எல்லாம் நம்பர் கொஞ்சம் மனப்படமாக இருக்கும், டக்கு டக்குன்னு ஒர்க் பண்ணிடுவேன். புதுசாக ஒர்க் பண்ணுறதுனால நான் நம்பர்ஸ் ஸ்டோர் பண்ண வேண்டியிருக்கு மைண்டில். என்ன தான் நம்ம பேப்பரில் எழுதி வச்சுருந்தாலும் மைண்டில் ஸ்டோர் பண்ணும்போது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நம்ம ஒன்றால் கால்குலேட் பண்ண முடியும். இப்போ பாருங்கள், இது ஒரு 45 டிகிரி ஆங்கிள், இது ஒரு மைனர் லோ. இதில் நிஃப்டியில் அக்டோபர் 26 வந்ததுன்னு நினைக்கிறேன், 2023 இதே மாதிரி பல இடங்கள்லேருந்து எடுக்க வேண்டியிருக்கு. இது ஒரு மைனர் லோ. இப்போ இதுக்கான ஆங்கிள் போடலை, ஒன்றும் போடுவோம். இப்போ இந்த ஆங்கிள் பிரகாரம் எங்கே இருக்குது பாருங்கள், இந்த லைன்லாம்
எடுத்து விட்ருவோமா? எதுக்கு போட்டு வச்சேன்னே தெரியல. ஹைட் பண்ணிக்குவோம். பேர் கொடுக்கலைன்னா மறந்து போகும். அதான் பெரிய கஷ்டம் இந்த லைன்ஸில். ம். கொஞ்சம் கிளியராக இருக்கிறதுக்காக என்ன பண்ணுறேன், ஹைட் பண்ணிக்கிறேன். மந்த்லியில் இந்த சார்ட் போட்டிருக்கு. மந்த்லியில் போய் ஹைட் பண்ணிக்குவோம். வீக்லி சார்ட்டுக்கு வீக்லியில் போய் ஹைட் பண்ணிக்குவோம். ஓகே. அப்போ கொஞ்சம் கிளியராக தெரியும். அதுக்காக தான், வேற ஒன்றும் இல்லை. இப்போ வந்து பேஸ் ஆன வீக்லி சார்ட்டை பேஸ் பண்ணி தான் கொஞ்சம் இது எடுத்துருக்கிறேன். அதாவது கொஞ்சம் மேஜராக இருக்குங்கிறக்காக எடுத்துருக்கேன். கொஞ்சம் மேஜர்னா பெரிய மேஜராக இருக்காது, மைனர் மேஜராக இருக்கும். வீக்லி சார்ட் எப்போவுமே மேஜராக இருக்கும் கொஞ்சம். அப்போ இந்த ஆங்கிள் பாருங்கள், இந்த ஆங்கிள் 45 டிகிரிக்கு மேலே தான் இருக்குது ட்ரெண்டு. எந்த ஆங்கிள்? ஜனவரி ஜூனில் ஒரு பாட்டம் கிரியேட் ஆகிருக்கு 21,281,45ன்னு. ஜூனு அது டேட்டு 4ஆம் தேதி அந்த ரிசல்ட் வந்துச்சு இல்லைங்களா, இது எலெக்ஷன் ரிசல்ட்டு, அந்த கரெக்ஷன் வச்சுல ஒன் டேல அந்த லோவோட பாட்டத்தில் இருந்து இங்கே ஒரு இது வந்து ஹையராக தான் போயிட்டுருக்கு. இதுக்கான பாயிண்ட்னு ஒன்று இருக்குல்ல, இப்போ இதுக்கான பாயிண்ட்டை கணிக்கும். இது நாளைக்கு வந்து இது வந்து ஒரு மைனர், அதாவது டெய்லி பாயிண்டில் பாயிண்ட் சொல்கிறேன் கேட்டுக்குங்க. நோட் பண்ணி வச்சுருக்கேனான்னு தெரியல. இந்த 24,686,45க்கு மேலேயோ கீழே இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து இதுக்கு மேலே இருந்தது தான் மார்க்கெட் மேலே போகும் நாளைக்கு. இது 12 மணியை ஒட்டி கிரியேட் ஆகும்னு நினைக்கிறேன். இந்த இது இப்போ என்ன பாயிண்ட் சொன்னாங்க? 24,656. இது வந்து ஸ்டாப் லாஸ் பாயிண்ட் கிடையாது. இது என்னன்னா, இதுதான் பாயிண்ட்டு. அதோட நாளைக்கு வந்து இந்த ஒரு குறிப்பிட்ட டயத்துக்கு இன்னும் இன்டெப்த்தாக அந்த டைமில் எடுத்து ஒர்க் பண்ணால் கரெக்டாக ஓரளவுக்கு நான் மேக்ஸிமம் டயத்தை நெருக்கி சொல்லலாம். இப்போ நான் ஒர்க் பண்ணி கொடுக்குறேன். இப்போ ஏன்னா இப்போ தான் ஸ்டார்டிங் சொன்ன மாதிரி. ஒரு நிமிஷம் போடுங்க, ஒரு ஃபோன் வருது. நான் திருப்பி ரெக்கார்ட் பண்ணி அடுத்த கண்டினியூ பண்ணிக்கிறேன்.